ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மாதம் நம்ம நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறதுனால இப்போ வந்து பட்ஜெட் போட்டு தான் நம்ம ஜாமான் வாங்குறது. எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நடக்கும். மாதம் மாதம் மளிகை ஜாமான் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் வேறு என்ன வீட்டில் பொருள்லாம் வீணாக போயிட்டால் கூட நம்ம வாங்கணுன்னா ஏதோ டியூ போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா பணம் சேர்த்து தான் வாங்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம் இல்லையா? அதனால் அப்போ வந்து நம்ம மளிகை ஜாமான் ஒரே முறையாக வாங்கிடாமல் இந்த மாதிரி நம்ம 2 தரமோ 3 தரமோ பிரித்து வாங்கும்போது நமக்கு பணம் கொஞ்சம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரேடியாக போய் ஜாமான் வாங்கிட்டோம்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ வார சம்பளம் வாங்குறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் சரி, நான் எப்போவும் மாத ஜாமான் தான் வாங்கிட்டு இருந்தேன். இந்த முறை தான் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு செய்யலான்ட்டு இதே மாதிரி நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை பார்த்துட்டு என்ன தேவையோ அதை மட்டும், முக்கியமானதை மட்டும் இப்போ வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சுட்டு நம்ம முக்கியமாக மற்ற பொருள் என்ன வேணுமோ சம்பளம் அடுத்த சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும் அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வீடியோ போட்டால் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இதை வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் ரொம்ப இட்லி செய்கிறவங்க வந்து உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் அடிக்கடி இட்லி தோசை செய்கிறதுனால நான் உளுந்து வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ துவரம்பருப்பு வந்து ரேஷன்லேயும் கொடுக்குறாங்க, நம்ம அதையும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால் 1/2 கிலோ தான். அப்புறம் இந்த அரிசி உப்புமாலாம் நான் அடிக்கடி செய்வேன். அதனால் இந்த பிராண்டு தான் நான் வாங்குகிறேன். அது சரி காமிக்கலாமேட்டு தான் அதையும் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் மீல் மேக்கரு, அப்புறம் உப்பு பாக்கெட் வந்து ரேஷன்லேயே எனக்கு 2 பாக்கெட் கொடுத்துட்டதுனால நான் 1 பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன். இந்தமாரி நம்ம பொருள்லாம் பார்த்துட்டு போய் வாங்கும்போது நமக்கு வந்து பணத்தை நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அப்புறம் இந்த காப்பி தூள் இதெல்லாம் மட்டும் இந்த அணில் சேமியா பேக்கெட்டு, சோப்புலாம் கூட நான் குறைச்சி தான் வாங்கியிருக்கேன். இந்த கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் 10 ரூபா மேகி பேக்கெட் தான் நான் எப்போவுமே வாங்குவேன். அது வந்து 4 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான தகவல் பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்போவுமே பாத்ரூம் வந்து இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு தண்ணிக்கும் எல்லார் வீட்டு தண்ணியுமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ காஸ்ட்லி போட்டாலும் சரி தான், என்ன லிக்விட் யூஸ் பண்ணாலும் போக மாட்டேங்குது. சரி, நம்ம யூஸ் பண்ணுற அந்த பைப்பாவது கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேட்டு அதுதான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, சும்மா அந்த வீடியோவை காமிச்சா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை காமிச்சிட்ருக்கேன். இது வந்து நான் ஆசிட் போட்டு தான் க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். மூக்கில் வந்து நம்ம வாய்க்கிட்ட நல்லா ஷாலோ துண்டோ இறுக்கி கட்டிக்கணும். மாஸ்க் போட்டால் அப்பயும் வந்து இந்த நெடி ஏறுது. அதனால் இந்த வாலியும் பார்த்திங்களா இதை மாதிரி தான் கரையாயிடுது, என்ன தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. அதனால் இந்த ஆசிட்டை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமா தண்ணியை ஊற்றி முதல்ல தள்ளி விட்டுறணும். தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அப்புறமா நம்ம துணி சோப்பு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம ஜாமான்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா, துவரம்பருப்பு இந்த பருப்பு வகையெல்லாம் அந்த கவரை கையில் போட்டுக்கிட்டு சோப்பை தொட்டுக்கிட்டு கழுவினோம்னா ஈஸியாக போயிடும். முன்னாடியே போயிடும், இருந்தாலும் மாதிரி குழகுழப்பு வழவழப்பு இருக்கும் இல்லையா? நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆசிட் வந்து இதுவானதுனால அந்த டேப்பு இதெல்லாம் கழுவினோம். 2வது டேப்பு நல்லா திறந்து விட்டுட்டு பைப்பை தண்ணியை கொஞ்சம் எட்ட விட்டுடணும். அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படியே குளிக்கக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. சிலப்போ அந்த துவாரம் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறது பழக்கம். அப்புறம் கொல்லை பக்கம் இருக்கிற வாஷ் பேஷனுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மோசமாக கரையாக தான் இருக்குது. அதனால் அதுவுமே போட்டு விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் தான் இது பண்ணுறது. அப்போது வந்து ஆசிட் போடும்போது கிச்சனில் எல்லா கதவு ஜன்னலையும் திறந்து வச்சுறது நல்லது. 2வது இரும்பு பொருளை படாமல் போடணும். அந்த மாதிரி நான் போடும்போது வேறு வழி இல்லாமல் தான் போடுறேன். இந்த டேப் எப்படி இருக்குது பாருங்கள், மேலெல்லாம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நல்லது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இதுவாவது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, நம்ம பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அதனால தான் சரி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலாமேன்னு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பயனுள்ள இதோட பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.